கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கிருபையாய் நம்மை இன்றைய தினம் அற்புதமாய் நம்மை இந்த இடத்தில் கொண்டு வந்து சேர்த்து அவருடைய வேதத்தை தியானிக்கும்படியாக கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். நம்மை ஒவ்வொருவரும் கர்த்தர் மிகவும் அதிகமாய் நேசிக்கிறார். நாம் நினைப்பதை காட்டிலும் அதிகமாய் நேசிக்கிற தேவன், நாம் வேண்டிக் கொண்டதை காட்டிலும் நம்முடைய ஜெபத்திற்கு பதிலை தருகிற தேவன், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சகல நன்மைகளையும் நமக்கு தானமாய் தந்த தேவன். அந்த தேவனை கரங்களை உயர்த்திய வண்ணமாய் பிதாவே உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? நமக்காக தம்முடைய ஜீவனையே தந்த இயேசுவானவர் அவருடைய சொந்த சரீரத்தில் இருக்கிற அந்த கடைசி துளி ரத்தம் கூட எனக்காகவும் உங்களுக்காகவும் சிந்தினார். அதற்காக கரங்களை உயர்த்தி வண்ணமாய் இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். நம்மை வழி நடத்தும்படியாக, நமக்கு உறுதுணையாக ஆவியானவர், நமக்கு ஆலோசனை தரும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட என்றென்றும் நம்மோடு கூட துணையாளராக இருக்கிறார். கரங்களை உயர்த்திய வண்ணமாய் பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். இன்றைய தினம் விசேஷித்த விதமாய் நம்மை ஒவ்வொருவரையும் ஊக்குவிக்கும்படியாக, உற்சாகப்படுத்தும்படியாக கர்த்தர் பெரிய காரியங்களை நம் மத்தியில் அவர் செய்ய போகிறார். முதலாவதாக நம்முடைய சரீரத்தையும், நம்முடைய மனதையும், நம்முடைய இருதயங்களையும், நம்முடைய சகல இந்திரியங்களையும் அவருடைய சந்நிதியிலாய் நாம் சமர்ப்பிப்போம். அவர் அறியாமல் நம்முடைய தலையிலிருந்து ஒரு முடி கூட விழுவது கிடையாது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சகல நன்மைகளையும் அவர் நமக்கு ஈவாய் தந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் வரப்போகிற சகல நன்மைகளையும் அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. அப்படி என்றால் நானும் நீங்களும் தேவனை அன்பு செலுத்தும் பொழுது, தேவனண்டை நம்முடைய நேசத்தை பகிர்ந்து கொள்ளும் பொழுது, தேவனண்டை நம்முடைய நேசத்தையும் பாசத்தையும் அன்பையும் அவரிடத்தில் நாம் சமர்ப்பிக்கும் பொழுது, அவர் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடத்தும்படியாக நம்முடைய வாழ்க்கையில் சகலத்தையும் அவர் மாற்றி அமைப்பார் என்று அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 31வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? If God is for us, who can be against us? நம்மோடு கூட நம்முடைய பட்சத்திலாய் இயேசுவானவர் இருப்பார் என்று சொன்னால் நமக்கு எதிராக நிற்பவன் யாரும் இல்லை. பிரியமானவர்களே, பல வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் தடங்களாய் இருப்பது நாம் தான். பிசாசானவன் கிடையாது, நம்முடைய பிதாவாகிய தேவன் கிடையாது, நம்மை நேசிக்கிற பிதாவானவர் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் அநேக தடைகள் இருக்கு. அந்த தடைகளை மாற்றி அவர் சொல்லுகிற விதமாக அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். நம்முடைய தேவன் வாக்குத்தத்தம் நமக்கு தருகிற தேவனாய் இருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் அவர் உண்மையுள்ள தேவன். ஒரு நாளும் அவர் வாக்கு மாறவே மாட்டார். அது அப்படியே அவர் செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இங்கு கூடி வந்திருக்கிற நமக்கு ஒவ்வொருவருக்கும் நித்திய ஜீவனை தருவேன் என்று அவர் வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். உன்னை நிச்சயமாக உயர்த்துவேன் என்று வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். நிச்சயமாக உன்னை மீட்டுக் கொள்ளுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். சத்ருவினிடத்திலிருந்து உன்னை விலக்கி காத்து, எல்லா தீங்கிலிருந்தும் உன்னை விலக்கி காத்து, எல்லா ஆபத்திலிருந்தும் உன்னை விலக்கி காத்து உன்னை வழி நடத்துவேன், சீராக்கி உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சகல பிரச்சனைகளையும் கோணலானவைகளை நேராக்கி பத்திரமாக சுகபத்திரமாக அக்கறை கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொல்லி அநேக வாக்கு தத்தங்களை இங்கு இருக்கிற நமக்கு ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தந்திருக்கிறார். எத்தனை பேர் அந்த வாக்கு தத்தங்களை பெற்றிருக்கிறீர்கள்? அந்த வாக்கு தத்தங்களை ஒவ்வொன்றாய் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நம்முடைய பக்கத்திலிருந்து நாம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அதற்கு உதாரணமாக அப்போஸ்தலரின் நிருபம் நடவடிக்கைகளின் புத்தகம் 7வது அதிகாரம் அதனுடைய 9, 10 2 வசனங்களை வாசிப்போம். அதில் ஒருவரை நாம் காண முடியும். அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படியாக விற்று போட்டார்கள். தேவனோ அவனுடனே கூட இருந்து, யோசேப்பினுடனே கூட இருந்து எல்லா உபத்திரவங்களினின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும் அருளினார்.
அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கும் தன் வீடு அனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினான் என்று அங்கு வாசிக்கிறோம். இங்கே சற்று நன்றாய் கவனியுங்கள். நாம் தியானிக்க போகிற பாகம் சற்று பெரியதான பாகம், ஆனால் சுருக்கமாய் சொல்லுகிறேன். நீங்கள் வீட்டிற்கு கடந்து சென்று தயவு செய்து நான் சொல்லுகிற பாகங்களை நீங்கள் வாசிக்கும்படியாக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 37வது அதிகாரத்திலிருந்து 50வது அதிகாரம் வரை தான் நாம் இன்றைய தினம் தியானிக்க போகிறோம். ரொம்ப பெருசு தான், ஆனால் சுருக்கமாய் சொல்லுகிறேன். நிச்சயமாக கர்த்தர் இந்த பாகத்திலிருந்து உங்களோடும் என்னோடும் கூட கர்த்தர் பேச போகிறார். 37வது அந்த அதிகாரத்தை நீங்கள் எடுக்கும் பொழுது நீங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்று சொன்னால், அங்கு நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு காரியம்தான். யாக்கோபினுடைய பிள்ளைகள் 12 பிள்ளைகள், அதில் ஒருவர் தான் யோசேப்பு. ஆனால் யோசேப்பை மிகவும் அவர் நேசித்தபடியினால், யாக்கோபு நேசித்தபடினால் அவருக்கு ஒரு பலவர்ண அங்கியை அவர் கொடுக்கிறார். அதிகமாக நேசித்தபடியா 3வது வசனம் 4வது வசனத்தை வாசிக்கும் போது அதை காணலாம். அதன்படியாக அவருக்கு அந்த உடுப்பை உடுத்தி கொண்டு நடக்கும் பொழுது மற்ற சகோதரர்கள் தன்னுடைய அப்பா இந்த யோசேப்பை அதிகமாய் நேசிக்கிறான் என்று கண்டு அவனை அதிகமாய் பகைத்தார்கள் என்று அங்கு பார்க்கிறோம். பகைக்கிறார்கள். இரண்டாவதாக இந்த யோசேப்பானவருக்கு தேவனானவர் சொப்பனத்தை கொடுக்கிறார். அந்த சொப்பனத்தை எல்லாம் சகோதரரிடத்தில் சொல்லுகிறார். நான் இந்தபடியாக ஒரு சொப்பனத்தை கண்டேன், 12 அரிக்கட்டுகள் இருந்தது. என்னுடைய அரிக்கட்டு தலைக்கு நிமிர்ந்து இருக்கும் பொழுது உங்களுடைய அரிக்கட்டுகள் எல்லாம் குனிந்த வண்ணமாக முழங்கால் படியிட்ட வண்ணமாக என்னை பணிந்து கொண்டிருந்ததை கண்டேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். இதை கேட்ட பொழுது மிகவும் அதிகமாய் பகைத்தார்கள். நீ எங்களுக்கு எதிராக எங்களை துரைத்தனம் பண்ணுவாயோ என்று சொல்லி கேள்வி கேட்கிற விதமாக அப்படியாக செய்கிறார்கள். அப்படி சொல்லிக்கொண்டே இன்னொரு சொப்பனத்தை காண்கிறான். அந்த சொப்பனத்தையும் சொன்ன பொழுது அவர்கள் பொறாமை கொள்ளுகிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் என்னிலும் உங்களிலும் கடந்து வரும் பொழுது அநேக வேளைகளில் நம்முடைய வாயை அடைத்து கொள்வது நல்லது. மற்றவர்களுக்கு சொல்ல தேவை கிடையாது. ஆனால் சில வேளைகளில் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. இப்படி சொல்லிவிடுகிறான். சொன்ன பொழுது பகைக்கிறார்கள், கோபம் கொள்ளுகிறார்கள், மூர்க்க வெறி கொள்ளுகிறார்கள், பொறாமை கொள்ளுகிறார்கள். இந்த அருமையான யோசேப்பினிடத்தில் தகப்பனான யாக்கோபு சொல்லுகிறார், அந்த சகோதரர்கள் எல்லாரும் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார், அவர்கள் கடந்து போய் அவர்கள் சுகமாக இருக்கிறார்களா என்று போய் விசாரித்து வா என்று அவர்களை அனுப்புகிறார். அவர்கள் தூரமே வரும்பொழுதே பாருங்கள் 18வது வசனம் 37:18, அவர்கள் யோசேப்பை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணுகிறார்கள் என்று அங்கு பார்க்கிறோம். யோசித்து பாருங்கள், சொந்த சகோதரர்கள், வேறு வேறு என்ன சொல்றது, தாய்மார்களுக்கு பிறந்தவர்கள் தான், ஆனால் அப்பா ஒருவர். பாருங்கள், அவர்களுக்குள்ளாக ஒரே ஒரு போராட்டம், பொறாமை, சினம் கொள்ளுதல் எல்லாம் அங்கு வருகிறது. ஆனால் லூக்காவின் சுவிசேஷம் 15வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை நானும் நீங்களும் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு நாம் பார்க்கிற காரியம், ஒரு 2வது ஒரு மகன், இளைய மகன் ஒருவன் இருந்தான். அவன் தூர தேசத்துக்கு போய்விட்டான், இருக்கிற சொத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய்விட்டான். ஆனால் அவன் எல்லாவற்றையும் தொலைத்தவனாய், எல்லாவற்றையும் இழந்தவனாய், மிகவும் அலங்கோலமாய் அவன் திரும்பி வீட்டிற்கு கடந்து வருகிறதை தகப்பனார் கண்டு ஓடோடி போய் அவனை கட்டி அணைத்து முத்தமிட்டு தன்னோடு கூட சேர்த்து கொள்ளுகிறதாய் நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லோரும் நம்மை வெறுத்தாலும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோரும் நம்மை பகைத்தாலும், உலகத்தில் இருக்கிற எல்லோரும் நம்மேல் சினம் கொண்டாலும், மூர்க்க வெறி கொண்டாலும், பொறாமை கொண்டாலும், சதியோசனை பண்ணி நம்மை தீர்த்து விட வேண்டும், இவனை தொலைத்து விட வேண்டும், இவனை கொன்று விட வேண்டும் என்று நினைத்தாலும் என்னையும் உங்களையும் நேசிக்கிற ஒரு பிதாவான தகப்பன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தகப்பனண்டை நானும் நீங்களும் கடந்து வரும் பொழுது ஒரு நாள் நாம் சந்தேகப்பட தேவையே இல்லை. அவர் நிச்சயமாக நம்மை ஏற்றுக்கொள்வார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்னுடைய தகப்பன் என்னை ஏற்றுக்கொள்வார். நம்முடைய பரம தகப்பன் நிச்சயமாக நம்மை ஏற்றுக்கொள்வார் பிரியமானவர்களே. ஆனால் இந்த சகோதரர்களை பாருங்கள், அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இவனை கொன்று போட வேண்டும் என்று சொல்லுகிறார். அதை தொடர்ந்து அவன் என்ன சொல்லுகிறான், 19வது வசனம், ஒருவரை ஒருவர் நோக்கி இதோ சொப்பனக்காரன் வருகிறான் என்று சொல்லி இவனுடைய சொப்பனம் எப்படிதான் முடிகிறது என்று பார்ப்போம் என்று சவால் விடுகிறதாய் பார்க்கிறோம். அவர்கள் அருகாமையில் வந்தபொழுது 23வது வசனம், யோசேப்பு உடுத்திக் கொண்டிருந்த பல வர்ண அங்கியை அவர்கள் கலற்றி
அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அந்த குழி அந்த தண்ணீர் இல்லாத வெறும் குழியாய் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். இந்த வேளையில் சற்று யோசித்து பாருங்கள். சொந்த சகோதரர்கள் சுகமாக இருக்கிறார்களா, க்ஷேமமாக இருக்கிறார்களா என்று கேட்பதுக்கு தான் போனான். ஆனால் இவன் மேல் வெறுப்பு இருந்தபடியினால், இவனை எப்படியாவது ஒழித்து விட வேண்டும் என்று அவர்கள் பொறாமை கொண்டிருந்தபடியினால் அவனை கொல்ல வேண்டும் என்று முயற்சித்தார்கள். ஆனால் அவர்களுடைய ஒரு சகோதரன் ரூபன் சொல்லி, அவனை கொல்ல வேண்டாம், தண்ணி இல்லாத குழியில் போட்டால் போதும், எப்படியாவது செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவனை தப்புவித்து மீண்டுமாய் தகப்பனிடத்தில் கொண்டு போக வேண்டும் என்று அவன் ஐடியா போட்டான், ரூபன் ஐடியா போட்டான். ஆனால் இங்கே பாருங்கள், தண்ணீர் இல்லாத குழியில் போட்டு விட்டார்கள். நானும் நீங்களும் சற்று யோசித்து பாருங்கள். அந்த தண்ணீர் இல்லாத குழி, ஒரே இருட்டாக இருக்கிறது. அவன் என்ன புலம்பி இருப்பான்? நிச்சயமாக அவன் சத்தம் போட்டு கெஞ்சி இருப்பான் என்று நான் நினைக்கிறேன். 42வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அங்கு இந்த சகோதரர்கள் அவர்களுக்குள்ளாக பேசுவதை நாம் பார்க்கலாம். யோசேப் அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்டான், அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவி கொடாமற் போனோமே என்று அவர்கள் அங்கலாய்க்கிறதாய் நாம் அங்கு காண்கிறோம். அவன் நம்மை போல ஒரு சாதாரண ஒரு மனிதன் நான் யோசேப். அந்த குழியில் கிடந்து கொண்டு தன் சகோதரர் சொல்லியிருப்பான், நான் உங்களை குறித்து இன்னும் நான் ஒன்றும் தவறாக ஒன்றும் தகப்பனிடத்தில் நான் சொல்ல மாட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன், நான் உங்களுடைய தம்பியாக இருப்பேன், அன்பாக இருப்பேன் எல்லாம் கெஞ்சி கூத்தாடி பார்க்கிறான். ஆனால் ஒன்றும் அவர்கள் கேட்கவில்லை. அந்த வேளையில் அவன் ஒன்று செய்திருப்பான் என்று நான் நினைக்கிறேன். அவன் மேல் நோக்கி பார்த்தான். எனக்கும் உங்களுக்கும் ஒத்தாசை வருவது கர்த்தருடைய பர்வதத்தில் இருந்து மட்டும்தான் பிரியமானவர்களே. எல்லாம் இருளாய் இருக்கிற பொழுது அதன் மத்தியில் வெளிச்சமாய் நம்மை விடுவிக்கும்படியாக இயேசுவானவர் அவர் கடந்து வர வல்லவராய் இருக்கிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 24வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன்னுடைய பெலன் குறுகினது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. If you faint in your adversity, your strength is small என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த நமக்கு குறைந்து போயிருக்கிற அந்த பெலனை வர்த்திக்க பண்ணுவது எப்படி என்று பார்க்கும் பொழுது, ஏசாயாவின் புஸ்தகம் 26வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாயிருக்கிறார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. He is our, we have to trust in the Lord forever, for in him is the everlasting strength என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நானும் நீங்களும் இன்றைய தினம் வாசித்த அந்த சங்கீதங்களின் புஸ்தகம் 40வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம், கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். இன்றைய தினம் பாஸ்டர் விஜய் டேவிட் ஐயா தினம் அவர் அருமையாக அந்த டிவோஷன் அனுப்புவாங்க, காலையில் அனுப்புவாங்க. எத்தனை பேர் கேட்டிங்கன்னு எனக்கு தெரியாது, தயவு செய்து அது கேளுங்க. அவர் அதிகாலையில் இதற்காக ஜெபித்து முயற்சித்து அனுப்புகிற காரியங்கள், கர்த்தரிடத்திலிருந்து பெறுகிற அந்த மன்னாவை நானும் நீங்களும் ருசி பார்க்க வேண்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வேண்டும், நாம் எல்லா விதத்திலும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்ல தான் அப்படியாக அவர் முயற்சி எடுக்கிறார். அதனால் தயவு செய்து அது கேளுங்கள், நீங்கள் பயனடைங்கள், ஆசீர்வாதம் பெற்றுங்கள். அவர் இன்றைய தினம் பேசின பாகம் எரேமியாவின் புத்தகம் 17வது அதிகாரம் அதனுடைய 7-8 வசனங்கள் தான் அவரை பேசினார். அது அங்கே பார்க்கறது என்னன்னா, கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷனும் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷனும் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்றால் கர்த்தரை நம்புறது, இந்த உலகத்தில் இருக்க எல்லாரும் கர்த்தரை நம்புறாங்க. ஏன் இப்போ பிசாசு கூட நம்புறான், கர்த்தர் இருக்கிறார் என்று நம்புறான். ஆனால் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிறவன் அது யார் என்று சொன்னால் நானும் நீங்களும் தான். பிரியமானவர்களே, எனக்காக தான் இயேசுவானவர் ரத்தம் சிந்தினார், எனக்காக தான் இயேசுவானவர் அடிக்கப்பட்டார், எனக்காகத்தான் பாவத்தின் தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார், எனக்காகத்தான் அந்த சிலுவையில் அறையுண்டார், எனக்காகத்தான் அந்த பாவத்தை, அவர் செய்யாத பாவத்தை அவர் பாவமாய் அவர் எல்லாவற்றையும் ஏற்றெடுத்து கொண்டார். அவர் என்னை விடுதலையாக்கும்படியாக மீட்பு தரும்படியாக அவர் மரணத்தை ருசி பார்த்தார், அவர் மரணத்தையும் பாதாளத்தையும் உயிர்த்தெழுந்தார். எனக்காகவும் உங்களுக்காகவும் பரிந்து பேசும்படியாக பிதாவின் வலது பார்சத்தலாய் உட்கார்ந்து அவர் எனக்கு பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார், ஜெபித்து கொண்டிருக்கிறார் என்று விசுவாசிக்கிற நானும் நீங்களும் கர்த்தரையே நான் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷர்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நாம் நதியின் அந்த நதியின் கரையிலே
நாட்டப்பட்ட மரத்தை போல, அந்த கால்வாய்களின் ஓரத்தில் அந்த வேர்களை விடுகிற செடிகளைப் போல, உஷ்ணத்தை கண்டும் பயப்படாமல் ஏற்ற வேளையில் கனி கொடுக்கிற செடிகளைப் போல நாம் இருப்போம் என்று அந்த வசனங்கள் சொல்லுகிறது பிரியமானவர்களே. அப்படி என்றால் எந்த நேரத்திலும் நானும் நீங்களும் நம்ப வேண்டியது கர்த்தரை ஒருவரை தான் பிரியமானவர்களே. நம்முடைய திராணியில் அல்ல, நம்முடைய சாமர்த்தியத்தால் அல்ல, நம்முடைய உறவினர்களை அல்ல, நம்முடைய நண்பர்களை அல்ல, நம்முடைய பெற்றோர்களை அல்ல, எல்லாவற்றை காட்டிலும் மேலான நம்மை நேசிக்கிற, எனக்காக ஜீவன் தந்த, எனக்காக ரத்தம் சிந்தின, எனக்காக பரலோகத்தில் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிற, கடந்து வந்து என்னை மீண்டுமாய் சேர்த்து கொள்ளுவேன், கூட்டிக் கொண்டு போவேன் என்று சொன்ன அந்த கர்த்தரையே நான் நம்பிக்கையாக கொண்டிருக்கும் பொழுது நானும் நீங்களும் பாகியவான்களாக பாகியவதிகளாக இருக்கிறோம். ஹalleluya. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நான் பாகியவானாய் இருக்கிறேன். எப்பொழுது? கர்த்தரையே நான் நம்பிக்கையாக கொண்டிருக்கும் பொழுது. புரிகிறதா? ஹalleluya. அப்படியானால் ஆபத்து காலத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? 50வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம், சங்கீதங்களின் புஸ்தகம் 50வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் ஆபத்து வரும் பொழுது நாம் அவரை நோக்கி கூப்பிடல, ஒரு தவறும் இல்லை பிரியமானவர்களே. நிச்சயமாக அவரை நோக்கி கூப்பிடும், அவரை தான் நோக்கி கூப்பிடணும். கூப்பிடும் பொழுது நம்முடைய சத்தத்தை கேட்டு அவர் நம்மை விடுவிப்பார், நாம் அவரை மகிமைப்படுத்துவோம். அப்படி என்றால் நான் அவருடைய நாமத்தின் மகிமைக்காக சாட்சியை என்னை மாற்றுவேன் என்று அதனுடைய அர்த்தம். 91வது சங்கீதம் அதனுடைய 15வது வசனம் பார்க்கும் பொழுது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். யாரு? கர்த்தரை நேசிக்கிறவர்கள், கர்த்தர் மேல் வாஞ்சையா இருக்கிறவர்கள் அவனை நோக்கி கூப்பிடுவான். நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து. நீங்க தண்ணீர் கூட போறீங்களா, அவர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் அக்னியில் கூட போறீங்களா, அவர் உங்களோடு கூட இருப்பார். உபத்திரவத்தின் ஊடாக நீங்கள் போய்கொண்டிருக்க, அவர் உங்களோடு கூட இருப்பார். மரணத்தின் பள்ளத்தாக்கு வழியாக போய்கொண்டிருக்க, அவர் உங்களோடு கூட இருப்பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். புரியுதா? முதலாவது நாம் அவரை கூப்பிடும் பொழுது அவரை நாம் கனப்படுத்துறோம். இரண்டாவது, அவரை நேசிக்கிற பிள்ளைகள், அவர் மேல் வாஞ்சையா இருக்கிற பிள்ளைகள், அவரோடு கூட தேவன் நம்மோடு கூட இருந்து அவர் என்ன செய்கிறாராம்? அவர் நம்மை கனப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். சற்று யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. என்னையும் உங்களையும் ஒரு படி கூட உயர்த்தும்படியாக, ஒரு படி கூட கனப்படுத்தும்படியாக, ஒரு படி கூட நமக்கு மரியாதை அதிகமாய் செலுத்தும்படியாக அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. அதனால் நானும் நீங்களும் இன்றைய தினத்திலிருந்து நம்முடைய சுற்றுச்சூழல்களை பார்க்காமல், நம்முடைய நிலைமைகளை பார்க்காமல், நம்முடைய அவஸ்தைகளை பார்க்காமல் நாம் பார்க்க வேண்டியது கர்த்தரையே நான் நோக்கி பார்க்க வேண்டும். அந்த எஜமானின் முகத்திற்கு நேராக இந்த வேலைக்காரர்கள் நோக்கியது போல, அந்த எஜமாட்டியின் முகத்தை நோக்கி பார்த்த வேலைக்காரிகளைப் போல அவருடைய இரக்கம் கிடைக்கிற வரைக்கும் நாம் நோக்கி பார்ப்போம் என்று தீர்மானம் எடுத்தோம் என்றால் நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அதனால் முதலாவது நாம் என்ன செய்யணும்? கர்த்தரையே நம்பிக்கையாக கொண்டிருக்க வேண்டும். இரண்டாவதாக, கர்த்தரையே நம்பிக்கையாக கொண்டிருந்தான், என்ன ஆயிடுச்சு? அவனை கொல்ல வேண்டும் என்று நினைத்தவர்கள் அவர்கள் திடீரென்று அவர்கள் மனசு மாறிற்று. அந்த அந்த யூதா என்ற சகோதரன் வேறொரு ஐடியாவோட வரான். இந்த குழியில் போட்டு அப்படியே செத்து போனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால் என்ன பண்ணலாம், அந்த வழியாக ஒரு வியாபாரிகள் கடந்து செல்லுகிற இஸ்மவேல் வியாபாரிகள் கடந்து செல்லுகிற அவரிடத்தில் நம்ம விற்று விடுவோம், கொஞ்சம் காசு சம்பாதிக்கலாம் அப்படி சொல்லி அவனை 20 வெள்ளிக்காசுக்கு விற்று விடுகிறார்கள். அவர்களும் கொண்டு போய் எகிப்திலே போத்திபர் என்ற ஒரு அதிகாரியின் வீட்டிலே அவர்கள் விற்று போட்டார்கள் என்று அங்கே பார்க்கிறோம். அப்படி என்றால் தேவனை பார்த்தது உண்மைதான், தேவன் மேல் நம்பிக்கையாக இருந்தது உண்மைதான். ஆனால் அவனுடைய சகோதரர்களுடைய கைப்பிடியிலிருந்து அவர்கள் கொல்ல வேண்டும், அவனை தகர்க்க வேண்டும், அவனை எல்லாவற்றையும் முடித்துவிட வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் அவர்களுக்கு காப்பாற்றி அவனை எகிப்தில் ஒரு வீட்டிலே அடிமையாக கொண்டு வந்து சேர்த்தார். சற்று யோசித்து பாருங்கள். அருமையாக தகப்பனோடு கூட இருந்தவர் தான். ஆனால் சகோதரங்களுடைய அந்த சூழ்ச்சியினாலே, சதி யோசனையினாலே இப்பொழுது அடிமையாக எகிப்து தேசத்துக்கு வந்து விட்டார். 39வது அதிகாரம் எடுக்கும் பொழுது
அங்கு போத்திபர் என்ற வீட்டிற்குள்ளாக அவன் கடந்து வருகிறான். 2வது வசனம், கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அப்ப பாருங்க, 3வது வசனம், அந்த எஜமான் பார்க்கும் பொழுது இவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று கண்டு யோசேப்பின் இடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான் என்று பார்க்கிறோம். அடிமையா இருந்தவன் உண்மைதான், ஆனால் இப்பொழுது கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அடிமையா இருந்த பொழுது கர்த்தர் போய்விட்டாரா? இல்லை பிரியமானவர்களே. நானும் நீங்களும் கர்த்தருடைய அந்த வழியிலாய் நாம் ஜீவிக்கும் பொழுது கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு இருக்கும் என்றால் அதை நிச்சயமாக நிறைவேற்றுவார் பிரியமானவர்களே. அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். You and I will be successful. Hallelujah. அப்படியாக அவர் கடந்து செய்து கொண்டிருக்கும் பொழுது இப்பொழுது ஒரு சோதனை அவனுடைய வாழ்க்கையில் கடந்து வருகிறது. என்ன சோதனை? போத்திபருடைய மனைவி இவன் மேல் கண் வைத்து இவனை எப்படியாவது தவறான வழியில் நடத்திவிட வேண்டும் என்று சொல்லி அவனை அணுகுகிறான். ஆனால் அவன் சொல்லி பார்க்கிறான், இந்த விதமான இதெல்லாம் நமக்கு வேண்டாம் என்று சொல்லி அநேக காரியங்களை சொல்லுகிறதா. 9, 10வது வசனத்தை பார்க்கும் பொழுது, இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாயிருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். அவள் நித்தம் யோசேப்போடு இப்படி பேசி கொண்டு வந்தும் அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை என்று அங்கு பார்க்கிறோம். அப்ப 2வது காரியம், அவன் என்ன செய்கிறான்? கர்த்தரையே அவன் பயந்திருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். 128வது சங்கீதம் 1வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் யோசேப்போடு இருந்தது உண்மைதான், ஆனால் கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது என்ன நடக்கிறது பிரியமானவர்களே? நீதிமொழிகள் 1:7 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது அது ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லுகிறது. அவன் ஞானம் உள்ளவனாய் நடக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பெண்ணிடத்தில் இந்த ஸ்திரீனிடத்தில் பேசி பார்க்கிறான். ஆனால் அவள் விடுற மாதிரி இல்லை. ஆனால் என்ன செய்கிறான் அவன்? பாருங்கள், தொடர்ந்து பார்க்கும் பொழுது 12, 11, 12, 13வது வசனம் வாசிக்கும் பொழுது அவன் ஒரு நாள் வேலைக்கு அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது வீட்டில் யாருமே இல்லை. அப்பொழுது அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து, என்னுடைய சயனி என்றால் அவனும் தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடிப்போனான். அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடிப்போனதை அவள் கண்ட பொழுது அவள் வேறொரு பொய்யான வழக்கை அவன் மேல் போடுகிறாள். அவன் தான் என்னை தவறான வழியில் நடக்கும்படியாக அவன் முயற்சித்தான் என்று சொல்லி தவறாக சொல்லி அங்கு வீட்டில் இருக்கிற எல்லாரிடத்திலும் சொல்லி அவன் மேல் ஒரு தவறான ஒரு இம்ப்ரெஷனை வர வைக்கிறாள். வீட்டில் இருக்கிற அந்த கணவன் வர வரைக்கும் காத்திருக்கிறாள். கணவன் வந்த பொழுது சொல்லுகிறான். அப்போது யோசேப்பின் மேல் கோபம் மூழ்கிறது. யாருக்கு? போத்திபருக்கு. 20வது வசனம். அப்போது அவனை என்ன செய்கிறாங்க? சிறைச்சாலையிலே ஒப்புவிக்கிறார்கள். பாருங்கள், நானும் நீங்களும் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனமும் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 23வது வசனம் இரண்டையும் சேர்த்து நீங்கள் வைத்து பார்க்கும் பொழுது இரண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சிறிய ஒரு வித்தியாசம்தான். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனாலும் எல்லாம் தகுதியாயிராது என்று சொல்லப்பட்டிருக்கு. தொடர்ந்து, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனாலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட்டு போவதில்லை என்று சொல்லப்பட்டு. இன்னொரு இடத்துல அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறதால் அது பக்தி விருத்தியை உண்டாக்காது என்று சொல்லப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, நானும் நீங்களும் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்து பார்த்தீர்களா? வேசித்தனத்திலிருந்து நாம் விலகி ஓட வேண்டும். நம்முடைய சரீரத்தில் செய்யப்படுகிற அந்த பாவமானது நம்முடைய சரீரத்தை கெடுக்கும். ஏனென்றால் இந்த சரீரம் அதை தொடர்ந்து 19வது வசனத்தை வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாய் இருக்கிறது, நீங்கள் உங்களுக்கு சொந்தமானவர் அல்ல என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. we are not our own. புரியுதா நான் சொல்றது? நாம் நினைச்சிருக்கோம் இதெல்லாம் என்னோடது என்று. இல்லை, இந்த சரீரம் கர்த்தருடையது, கர்த்தருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட சரீரம். எல்லோரும் நெஞ்சோடு கையை வைத்து சொல்லுவீங்களா? இந்த சரீரம் கர்த்தருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டது.
இந்த சரீரத்தை நான் பத்திரமாய் பாதுகாத்து கொள்ளுவேன். அப்படி இரத்தத்தால் கழுவப்பட்ட அந்த சரீரம் பரிசுத்தமான சரீரம். இந்த பரிசுத்தமான சரீரத்தை கொண்டு பரிசுத்தமானதை தான் நான் செய்வேன். ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயின் புஸ்தகம் அதனுடைய 22வது வசனம் என்று நினைக்கிறேன். அங்கு அந்த பாலியத்தின் இச்சைகளிலிருந்து நீ விலகி ஓடி போக வேண்டும் என்று சொல்லி அந்த பவுலடியிலார் தீமோத்தேயுக்கு அறிவுரை சொல்கிறதாய் அங்கே பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய எல்லா பாவங்களும் நாம் விலகி ஓடும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை நிச்சயமாக பாதுகாத்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. எபிரேயர் 12வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம் என்று நினைக்கிறேன். பரிசுத்தம் இல்லாமல் அவருடைய முகத்தை நாம் பார்க்க முடியாது என்று அங்கே சொல்லப்படுகிறது. நானும் நீங்களும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் ஆசைப்படுகிறார். ஒருவேளை கண்களினால் உள்ள இச்சையாக இருக்கலாம், நாம் கேட்கிற காரியங்களில் உள்ள இச்சையாக இருக்கலாம், நாம் பேசுகிற காரியங்களில் இச்சையாக இருக்கலாம், செய்கிற காரியங்களில் நடக்கிற காரியம் எந்த காரியமாக இருந்தாலும் என்ன செய்தாலும் கர்த்தருடைய மகிமைக்கென்று தான் நாம் செய்ய வேண்டும். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் அதனுடைய 31வது வசனம் சொல்லி, என்ன புசித்தாலும் என்ன குடித்தாலும் அது தேவனுடைய மகிமைக்கென்றே செய்யுங்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள் வராமல் இருக்குமா? சோதனைகள் வரும். ஆனால் சோதனை நாம் தாங்கக்கூடாத அளவுக்கு சோதனை அவர் தரமாட்டார். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனம், அதிலிருந்து தப்பி செல்லும்படியாக ஒரு போக்கையும் அவர் உண்டாக, he will make a way for us to escape. இந்த அருமையான யோசேப்பு கூட அந்த வஸ்திரத்தை விட்டு ஓடிவிட்டான். முதலாவதாக சகோதரன் பலவர்ண அங்கியை கலட்டி போட்டார்கள். இப்பொழுது அவன் அந்த வீட்டிற்கு விசாரணைக்காரன் என்று சொல்லி ஒரு வஸ்திரத்தை போட்டிருந்தான். அந்த வஸ்திரத்தை அவள் பறித்து கொண்டாள். இப்போ வஸ்திரத்தை இழந்தவனாக அவன் சிறை கைதியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே, நானும் நீங்களும் உண்மையாய் வாழ வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும், கர்த்தருடைய அன்போடு கூட வாழ வேண்டும் என்று நாம் முயற்சிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள் வருவது சகஜம்தான். ஆனால் அது சோதனையின் மத்தியில் கர்த்தர் நம்மை ஜெயமாய் அவர் நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அந்த ஜெயிலுக்கு அவன் போகிறான். அங்கே பாருங்க என்ன எழுதியிருக்குன்னு பாருங்களேன். 21வது வசனம், 39வது அதிகாரம் 21வது வசனம், கர்த்தரோ யோசேப்போடு கூட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். கர்த்தருடைய பிரசன்னம் அவன் சிறைக்கு போனபோது போயிட்டா? இல்லை பிரியமானவர்களே. அவன் அந்த குழியிலிருந்து எடுத்து அந்த அடிமையான பொழுதும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவனை இந்த சிறை கைதியாக மாற்றின பொழுதும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். சற்று யோசித்து பாருங்கள், கர்த்தரானவர் எவ்வளவு நேசமுள்ளவர் என்று யோசித்து பாருங்கள். நீங்களும் அநேக வேளைகளில் சில காரியங்களில் சிறை கைதிகளைப் போல கைகளை அசைக்க முடியாது, கால்களை அசைக்க முடியாது, நாம் நினைத்த போல வாழ முடியாது. பொருளாதாரத்தில் ஒரு மிகுந்த ஒரு நெருக்கம், சரீர பிரகாரமாக ஆரோக்கியத்தில் ஒரு நெருக்கம், வீட்டில் ஒரு அமைதி இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, ஒரு சிறைப்பட்ட விதத்திலாய் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், உங்களோடு கூட இயேசுவானவர் இருக்கிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்கள் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். நீங்கள் நொறுங்குண்டவர்களா இருக்கிறீர்களா? யாருமே என்ன கவனிக்க இல்லை. இது பாருங்களேன், இந்த தகப்பனும் இல்லை, சகோதரர்கள் யாருமே இல்லை, தெரியாத ஒரு ஊருக்கு போயிருக்கான், இவனுக்கு அநீதி செய்து விட்டார்கள், அவன் சிறையில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான், அவன் அங்கே புலம்பினான் என்று பார்க்கிறோமா? இந்த வேதாகமத்தில் எங்கேயாவது யோசேப்பின் புலம்பல் என்று எங்கேயாவது எழுதியிருக்குதா? இல்லை. ஆனால் அதற்கு பதிலாக இந்த சிறைச்சாலையின் தலைவன் இவனை அங்கே இருக்கிற எல்லோரும் மேலும் அவனுக்கு பொறுப்பை கொடுக்கிறான். ஆனால் எல்லோரையும் அவன் விசாரிக்கிறான், எல்லோருடைய முகத்தையும் பார்க்கிறான். அப்படி என்றால் மூன்றாவதான காரியம் என்னவென்று சொன்னால், அவன் கர்த்தரின் நேசத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும்படியாக தன்னைத்தான் அவன் அர்ப்பித்தான் என்று நாம் பார்க்கிறோம். முதலாவதாக நாம் கர்த்தரையே நம்பிக்கையாய் கொண்டிருக்க வேண்டும். இரண்டாவது கர்த்தருக்கு நாம் பயந்திருக்க வேண்டும். மூன்றாவது கர்த்தரின் நேசத்தோடு கூட நாம் இருக்க வேண்டும். அந்த சிறைச்சாலையில் 2 அரண்மனையிலிருந்து வந்த தலைவர்கள் இருக்கிறார்கள். சுயம்பாகிகளின் தலைவர், பான பாத்திரக்காரன் தலைவர்கள் 2 பேரும் தவறு செய்தபடினால் அந்த சிறையில் இருக்கிறார்கள். திடீரென்று ஒரு நாள் அவர்களுடைய முகத்தை 40வது அதிகாரத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் பார்க்கும் பொழுது இந்த 2 தலைவர்களின் முகமும் மிகவும் கலக்கமடைந்து சோர்வடைந்திருக்கிறார்கள். அவர்களை பார்த்து 6வது வசனம், யோசேப்பு அவர்களிடத்தில் போய் அவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் கலங்கி இருந்தார்கள். அப்போ அவர்களிடத்தில் நீங்கள் ஏன் கலங்கி இருக்கிறீர்கள், ஏன் சோகமாக இருக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது இவன் சொல்லியிருக்கலாம், என் வேலையே பெரும் வேலையாக இருக்குது,
ஏன் வேதனையே பெரும் வேதனை, இதுக்கு எதிரில் வேற ஒரு ஆள்களை பார்க்கணும் அப்படின்னு சொன்னானா? இல்லை பிரியமானவர்களே. அவனுக்கு கொடுத்த பொறுப்பை அவன் உத்தரவாதத்தோடு கூட அவன் செய்து கொண்டிருந்தான். அவளை பார்த்து அவன் விசாரிக்கிறான், கருசனையோடு கூட விசாரிக்கிறான், அன்பு நிறைந்தவனாய் விசாரிக்கிறான். அப்போ அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் சொப்பனத்தை கண்டோம், அது சொப்பனம் கண்டதிலிருந்து எங்களுடைய மனம் குழம்பி போயிருக்கிறது, கலங்கி போயிருக்குன்னு சொன்ன பொழுது அவன் சொல்லுகிறான், உங்களுடைய சொப்பனத்தை சொல்லுங்கள் என்று சொல்லுகிறான். அப்பொழுது அவருடைய சொப்பனங்களை சொல்லுகிறான். அந்த சொப்பனத்தை அவன் விளக்குகிறான். நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அப்போ அந்த சுயம்பாகிகளின் அந்த என்ன சொல்றது, அந்த பேக்கர்கிட்ட சொல்றான், அந்த பறவைகள் எல்லாம் தலையின் மேல் வைத்திருக்கிற கூடையிலிருந்து அப்பங்கள்லாம் எடுத்து போடுகிறது என்று சொல்லும் பொழுது உன்னை தூக்கி போட்டு விடுவார்கள், அப்படின்னா தூக்கில் போட்டு உன்னை கொன்று விடுவார்கள் என்று சொல்லுகிறான். மிகவும் வருத்தமான காரியம்தான். ஆனால் பான பாத்திரக்காரன் சொல்லுகிறான், நான் இப்படியாக ஒரு முந்திரி குலையை பார்த்தேன், அதை எடுத்து பிழிந்து ஒரு கப்பில் பிடிக்கிறதா பார்த்தேன்னு சொன்னால் இதை உன்னை சீக்கிரமாக அந்த வேலையில் உன்னை சேர்த்து கொள்ள போகிறார், பார்வோன் உன்னை சேர்த்து கொள்ள போகிறான்னு சொல்ல. அவன் சொன்னபடியே அப்படி ஆயிற்று. 14வது வசனம் பார்க்கும் பொழுது இங்கே பாருங்க, அப்போ முதலாவது அவனுக்கு ஒரு சோதனை என்ன, மற்றவர்களுடைய வேதனையை அவன் காண்கிறானா இல்லையா என்று சொல்லி கர்த்தர் சோதித்து பார்க்கிறார். அவன் வேதனையை கண்டு அந்த வேதனை நீக்கும்படியாக ஒரு பதிலை சொல்ல. இன்னொரு சோதனை பாருங்க, 14வது வசனம் 40-14 எல்லாம் சொல்லிவிட்டு பானபாத்திரக்காரன் சொல்ல, நீ வாழ்வடைந்து இருக்கும் பொழுது என்னை நினைத்து என்மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் என்று அவன் சொல்லுகிறான். பாருங்களேன், மனுஷனை நாடுகிறதாய் பார்க்கிறோம். ஆனால் 23வது வசனம் 40-23, ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான் என்று அங்கே பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நாம் எவ்வளவு நன்மை செய்தாலும் நம்மை மறக்கிறவர்கள் தான் மனிதர்கள். ஆனால் நம்முடைய தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே எனக்காகவும் உங்களுக்காகவும் சகல நன்மையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவர் தான் நம்முடைய அன்பு நேசர். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒன்னமாய் நன்றி செலுத்துங்கள். ஹல்லேலூயா. ஏசாயாவின் புஸ்தகம் 64வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம் வாசிப்போம் சீக்கிரமாக. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். ஏசாயா 64:4 அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவர்களை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதல் கொண்டு ஒருவரும் கேட்டதில்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த யோசேப்பிற்கு வாக்குத்தத்தம் இருக்கிறது, சொப்பனமாக வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், அதற்காக அவன் காத்து கொண்டிருக்கிறான். ஆனால் அது எப்படியாக நடக்கும் என்று அவனுக்கு தெரியல. இந்த ஒருவேளை பானபாத்திரக்காரன் வழியாக நடக்குமோ என்று அவன் நினைக்கிறான், ஆனால் கிடைக்கவில்லை. யோவான் 14:18 சொல்லுகிறது, உங்களை நான் திக்கற்றவர்களாய் விடேன், நான் உங்களிடத்தில் வருவேன் என்று இயேசு கர்த்தரானவர் சொல்லியிருக்கிறார். என்னையும் உங்களையும் பார்த்து அப்படியாக தான் சொல்லுகிறார். ஒருவேளை யாரும் இல்லை என்று நீங்கள் அனாதைகள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். இல்லை பிரியமானவர்களே, உங்களண்டை கர்த்தர் அவர் கடந்து வர அவர் ஆயத்தமாயிருக்கு. ஒரே ஒரு காரியம், அப்பா என்று கூப்பிட்டால் போதும். அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. நானும் நீங்களும் அவரை நோக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிடும் பொழுது அவர் ஓடோடி வருவார். என் மகன் கூப்பிடுகிறான், என் மகள் கூப்பிடுகிறான், அவனை கண்ணீரை நான் துடைக்கட்டும், அவனை நான் உதவி செய்யட்டும், அவனுக்கு சகாயம் செய்யட்டும் என்று சொல்லி அவர் ஓடோடி வருவார். ஹல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 68வது அதிகாரம் அதனுடைய 5-6 வசனங்கள் சொல்லுகிறது, திக்கற்ற பிள்ளைகளுக்கு தேவன் தகப்பனாய் இருக்கிறார், விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறார், தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார் என்று அங்கே பார்க்கிறோம். யார் கட்டுண்டவர்? யோசேப்பு கட்டுண்டவனா இருக்கிறான், தனிமையில் இருக்கிறான். அப்போ இவனை எப்படி இவனுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தணும், இவனுக்கு என்ன சொல்றது, விடுதலையாக்கணும் என்று ஆண்டவருக்கு நல்லா தெரியும், நமக்கு தெரியாது. நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்கும்பொழுது எப்படி ஆகும், என்னவாகும், எப்போ ஆகும் நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கு நிச்சயமாக எல்லாம் ஆகும் பிரியமானவர்களே. அப்பொழுது இந்த பானபாத்திரக்காரன் மறந்து விட்டான். ஆனால் 2 வருடத்துக்கு பிறகு 41வது அதிகாரத்தை நாம் வாசித்து கொண்டிருக்கிறோம். 2 வருடத்துக்கு பிறகு அந்த எகிப்தில் இருக்கிற ராஜாவாகிய பார்வோன் 2 சொப்பனங்களை காண்கிறான். மிகவும் கலக்கம் அடைகிறான். ஒரு கொழுமையான நல்ல 7
மாடுகள், பசு மாடுகள் வருகிறது. அதை தொடர்ந்து 7 அவலட்சணமான மாடுகள் வந்து அந்த கொழுமையான மாடுகளை தின்று போட்டு விட்டது. அவன் பயந்து எழுந்து விடுகிறான். மீண்டுமாய் தூங்கின பொழுது மீண்டுமாய் ஒரு காணுகிறான். செழிப்பான ஒரு 7 கதிர்களை காண்கிறான். அதை தொடர்ந்து 7 மிகவும் தீந்து போன சாவியான, அப்படி என்றால் ஒரு பலனும் இல்லாத 7 கதிர்களை வந்து அந்த கதிர்களை சாப்பிட்டு விட்டது என்று சொல்லி மிகவும் கலக்கமடைந்து அவன் ஊரில் இருக்கிற எல்லா மந்திரவாதிகளையும் சாஸ்திரிகளையும் கூப்பிட்டு இந்த சொப்பனத்தையும் விளக்கத்தை கேட்கிறான். யாருக்குமே சொல்ல முடியும். திடீரென்று பான பாத்திரக்கின் தலைவன் சொல்லுகிறான், ஐயோ, என்னுடைய குற்றம் நான் இப்பொழுதுதான் உணர்கிறேன். அந்த சிறையில் ஒரு பிள்ளையாண்டான் இருக்கிறான், எபிரேய பிள்ளையாண்டான் இருக்கிறான். அவன் நன்றாக சொப்பனத்தை விளக்குவான் என்று சொல்லி அவனை சொன்ன பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்கள் பாருங்களேன். 14வது அதிகாரம். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். நல்லா யோசித்து பாருங்கள். பல வர்ண அங்கியை அந்த சகோதரர்கள் கலற்றி விட்டார்கள். அதில் ரத்தமெல்லாம் தோய்த்து அவங்க அப்பாவிடத்தை அனுப்பிச்சிட்டாங்க. ரெண்டாவது, அவனுடைய விசாரணைக்காரன் என்று சொன்ன அந்த வஸ்திரத்தை அந்த ஸ்திரீயானவள் கலற்றி கொண்டு போய்விட்டார். மூன்றாவதாக இப்ப சிறை கைதி என்று வஸ்திரத்தை போட்டு கொண்டிருக்கிறான். ஆனால் தேவனானவர் என்னையும் உங்களையும் சிறையிலே அடைத்து வைக்க மாட்டார் பிரியமான. ஒரு நாள் விடுதலை உண்டு. சொல்லுங்க, எல்லாரும் பக்கத்துல பார்த்தீங்க. ஒரு நாள் விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 32வது வசனம் சொல்லுது, சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 36வது வசனம் சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்றால் நானும் நீங்களும் தேவனுடைய வசனத்தை தியானித்து, தேவனுடைய வசனத்தை நேசித்து, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றும்படியாக அவரண்டை நம்ம காத்திருக்கும் பொழுது ஏற்ற வேளையில் நமக்கு விடுதலை தர அவர் வல்லவராய். பாருங்கள், அந்த வஸ்திரத்தை மாற்றி வேறு வஸ்திரத்தை கொடுக்கிறார். அவன் வந்த உடனே பார்வோன் கேட்கிறான். 15வது வசனம். அந்த மாதிரி கேட்டேன், சொப்பனத்தை சொன்னா நீ அர்த்தம் சொல்லுவாமே அப்படின்னு சொன்னோடனே அவன் பார்க்குறான். பாருங்க என்ன சொல்றான் பாருங்களேன். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகமான உத்தரவு அருளி செய்வார் என்றான். அப்படி என்றால் அடுத்ததாக முதலாவதாக கர்த்தரையே நம்பிக்கை கொண்டிரு, கர்த்தருக்கு பயந்திரு, கர்த்தரின் நேசத்தோடு இரு. 4வதாக கர்த்தரையே மகிமைப்படுத்து. கர்த்தரையே நான் மகிமைப்படுத்த வேண்டும். ஆமாம், எனக்கு தெரியும், நான் நிறைய சொப்பனம்லாம் சொல்லியிருக்கிறேன்னு சொல்லி அவன் அகங்காரமாக எகத்தாளமாக ஒன்றும் சொல்லவில்லை. எல்லாம் தேவனானவர் செய்வார் என்று சொல்லிவிட்டு அந்த சொப்பனத்தை எல்லாம் விளக்கி சொல்லுகிறான். அது சொல்லுதோடு நிறுத்தல அவன். பாருங்களேன், 33 37வது வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது அதை மேற்கொள்ளுவது எப்படி. நல்ல செழிப்பான 7 வருஷம் வருகிறது, அதை தொடர்ந்து 7 வருஷம் பஞ்சமாக இருக்க போகிறது. அதை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நல்ல ஞானம் விவேகம் உள்ள ஒரு அதிகாரியை நீங்கள் நியமித்து இப்படியெல்லாம் செய்யுங்கள், எல்லாம் சரியாய் வரும் என்று சொன்ன பொழுது அந்த பார்வோன் சொல்லுகிறான், இதை போல ஞானம் உள்ள வேற யாராவது இருக்கிறாங்களா, நீதான் அந்த அதிகாரி என்று சொல்லி அவனிடத்தில் சொல்லி அவனுடைய 40வது வசனம் 41-40, என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 41வது வசனம், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 43வது, எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரி. பாருங்களேன், இங்க பார்க்கும்போது 42வது வசனம் பார்த்தீங்கன்னா, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையிலை போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான் என்று அங்கு பார்க்கிறோம். அப்படின்னு என்ன அர்த்தம் பிரியமானவர்களே? தேவனை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது, தேவனுடைய அந்த நேரத்திற்காக அவருடைய சந்நிதியிலாய் நம்மை தாழ்த்தி வைக்கும் பொழுது, சோதனையின் மத்தியில், வேதனையின் மத்தியில், உபத்திரத்தின் மத்தியில், இக்கட்டுகளின் மத்தியில் நாம் அவரண்டையை அவருடைய வழியிலாக நாம் ஜீவிக்கும் பொழுது கர்த்தர் ஏற்ற வேளையில் நம்மை உயர்த்த அவர் வல்லவராயிருக்கிறார். இங்க பாருங்க, அவனுக்கு என்ன கிடைத்தது? மெல்லிய வஸ்திரம் அவனுக்கு கிடைத்தது. ராஜாவுக்கு அடுத்த நபராக 2வது பெரிய ஒரு தலைவனாக அங்க மாறுகிறார். அப்போ மாறின உடனே நன்றாக கவனியுங்கள். அப்போ நம்ம தியானித்து கொண்டிருக்கிறது என்ன? கர்த்தரையே நாம் நம்பிக்கையாக கொண்டிருக்க வேண்டும், கர்த்தரையே நாம் பயந்திருக்க வேண்டும், கர்த்தரின் நேசத்தோடு கூட நாம் இருக்க வேண்டும், கர்த்தரையே நாம் மகிமைப்படுத்த வேண்டும். 5வது,
கர்த்தருடைய சுபாவத்தை வெளிப்படுத்துகிற விண்ணமாக நாம் ஜீவிக்க வேண்டும். எப்படியாக செய்தான் பாருங்களேன். இவன் அந்த ராஜாவுக்கு அடுத்த ஆளை உடனே டக்குன்னு ஆளை அனுப்பி போத்துபுரியும் அவன் மனைவியும் கூப்பிட்டு 2ல் 1 பாத்திரலாம் நம்ம கூப்பிட்டு அவர்களை தண்டிக்கும்படியாக ஏதாவது செஞ்சானா? ஒன்றும் செய்யலை. நன்கு கவனித்து பார்த்தீங்களா? ஒன்றுமே அவன் செய்யலை. அதே போல் அவர்கள் சகோதரர்கள், இவனை இப்படியாக அலைக்கழித்த சகோதரர்கள் அவன் வருகிறார்கள் இல்லைங்களா? வந்த பொழுது 45வது அதிகாரம், ஒரே ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடலாம் சரிங்களா? கொஞ்சம் பெருசு தான், மன்னிச்சிடுங்க. 45வது அதிகாரத்தில் 42வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவர்கள் சகோதரர்கள் எல்லோரும் வருகிறார்கள். அந்த என்ன சொல்கிறது, உணவுப் பொருட்களை கொண்டு போகும்படியாக அவன் என்னென்னமோ பண்ணுறான். அதெல்லாம் அப்புறமா நான் வேறொரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 45வது அதிகாரம் பார்த்தீங்கன்னா யோசேப்பு தன்னை வெளிப்படுத்துகிறான் தன்னுடைய சகோதரனிடத்தில். நீங்கள் விற்று போட்ட அதே யோசேப்பு தான் நான் என்று சொல்லிவிட்டு 5வது வசனம் 6வது வசனம் பார்க்கும்பொழுது, என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். யார் இடத்துல சொல்றாங்க? சகோதர இடத்தில். அது உங்களுக்கு விசனமாயிருக்கும் வேண்டாம், ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் என்று அங்கு பார்க்கிறோம். 7வது வசனம், உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோടെ காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார் என்று பார்க்கிறோம். 8வது வசனம், ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார் என்று தேவனுடைய நாமத்தையே அவன் மகிமைப்படுத்தினான். பார்த்தீங்களா? அப்போ ஒவ்வொரு முறையும் நாம் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், நானும் நீங்களும் மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாக, மற்றவர்கள் நமக்கு செய்கிற தீங்கை கர்த்தர் நன்மையாக மாற்றுவேன் என்று ரோமர் 8:28 சொன்னபடியாக அவர் நிச்சயமாக மாற்றுவார். பிரியமானவர்களே, 50வது அதிகாரத்தை எடுக்கும் பொழுது அதில் பார்க்கிறோம் 16வது வசனம், அவர்களை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கோருகிறார்கள். அப்போ அவர் செய்கிற துரோகத்தையும் பாதகத்தையும் நீர் தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அப்போ 17வது வசனம் கடைசியை பாருங்களேன். அது கேட்ட பொழுது அந்த யோசேப்பு அழுதான் என்று பார்க்கிறோம். அப்போ 18வது வசனம், பின்பு அவனுடைய சகோதரனும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். முன்பதாக என்ன சொன்னாங்க? நீங்கள் எனக்கு நேராக துரைத்தனம் பண்ண முயற்சிக்கிறியான்னு சொன்ன அதே சகோதரர்கள் இப்பொழுது அவனுக்கு முன்பாக விழுந்து நாங்கள் அடிமைகள் என்று சொல்லுகிறார்கள். அதை பார்க்கிறோம். அப்போ 19-20 வசனம் சொல்லுது, யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோടെ காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பட்சமாய் பேசினான் என்று நாம் பார்க்கிறோம். நானும் நீங்களும் கர்த்தருடைய சன்னதியில் எழுந்து நடப்போம். அப்போ இன்றைய தினம் நாம் தியானித்த பாகம், கர்த்தரை நேசிக்கிறவர்களுக்கு சகலமும் அவர் நன்மையாக அவர் மாற்ற அவர் வல்லவராக. எப்பொழுது? கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கும் பொழுது, கர்த்தரையே நாம் பயந்து அவர் வழியிலாய் நாம் ஜீவிக்கும் பொழுது, கர்த்தரையே அவருடைய நேசத்தை நாம் கொண்டிருந்து மற்றவர்கள் மேல் கரிசனையோடு கூட நாம் வாழும் பொழுது, கர்த்தரையே நாம் மகிமைப்படுத்தும் பொழுது, கர்த்தருடைய சுபாவத்தினால் நிறைந்து மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாக, மற்றவர்களை புரிந்து கொள்ளுவர்களாக, தேவன்தான் இதை என்னுடைய வாழ்க்கையில் அனுமதித்தார் என்று நாம் அறிந்து புரிந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது, நான் நினைப்பதை காட்டிலும் மேலாகவும் அதிகமாகவும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. எனக்காகவும் உங்களுக்காகவும் இயேசு கர்த்தரானவர் இதுபோலவே தம்முடைய சொந்த ஜனங்களிடத்தில் வந்த பொழுது அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. சொந்த சகோதரர்கள் யோசேப்பை ஏற்றுக்கொள்ளாதது போல இயேசுவை சொந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு பதிலாக அவர் மேல் பொய்யான குற்றச்சாட்டை எல்லாம் சொல்லி அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவர்கள் சிலுவையில் அறைந்து கொன்றார்கள். ஆனால் மரணத்தையும் பாதாளத்தையும் உயிர்த்தெழுந்த இயேசுவானவர் எனக்காகவும் உங்களுக்காகவும் பரிந்து பேசும்படியாக நல்ல ஒரு நேசராக, நம்முடைய மீட்பராக பிதாவின் வலது பார்சலாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். எல்லோரும் கண்களை மூடி வண்ணமாக, இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே,
எங்களுக்கு தந்திருக்கிற எல்லா வாக்கு தத்தங்களுக்காய் நன்றி. எங்களுக்கு தந்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காய் நன்றி. உம்முடைய இரத்தத்தால் எங்களை மீட்டு கொண்டதற்காய் நன்றி ஆண்டவரே. இதில் சொன்னது போல இந்த யோசேப்பின் வாழ்க்கையில் அன்று நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தின அந்த சத்தியத்தை அனுசரித்து ஆண்டவரே, நாங்களும் அன்று உம்மை அன்று அதிகமாக நேசிக்கிறவர்களாக, உண்மையே மகிமைப்படுத்துகிறவர்களாக, உண்மையே ஆண்டவரே கிட்டி சேர்ந்து உம்முடைய பிள்ளைகளாய் பொறுமையோடு கூட வாழ எங்களுக்கு கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை ஒவ்வொருவரையும் இரத்தத்தால் கழுவும். எங்களுடைய ஆவி ஆத்தும சரீரத்தை நீ பலப்படுத்தி ஆசீர்வதித்து சுகப்படுத்துவதற்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்திலும் அன்றைய இந்த சகோதரன் ராஜனுடைய அந்த ஆண்டவரே அந்த ஃப்ரெண்டுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஜாக்லின் என்ற சகோதரியுடைய அந்த கேன்சரை ஆண்டவரே முற்றுமாய் உம்முடைய ஆணித்தழும்புள்ள கரங்களால் தொட்டு நீர் சுகப்படுத்துவதற்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் அற்புதம் செய்து கொண்டிருக்கிற அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த அருமையான ஆண்டவரே இந்த யோசேப்பு ஆண்டவரே 17வது வயதில் ஆண்டவரே இந்த தேசத்திற்கு வந்து 30 வயது வரை அவதிப்பட்டான் ஆண்டவரே. ஆனால் அந்த 30வது வயதில் ஆண்டவரே அவனுக்கு எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் அனுகிரகமாய் கொடுத்தீர் ஆண்டவரே. தகப்பனை கொண்டு வரவும், குடும்பங்கள் எல்லோரையும் கொண்டு வரவும், அவர்கள் எல்லாம் செழிப்பாய் அவர்களை கவனிக்கும் அவனுக்கு முடிந்தது ஆண்டவரே. அதுபோலவே எங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மற்றவர்களை உயர்த்தக்கூடிய அந்த கிருபையை, திராணியை, ஆண்டவரே நன்மை செய்யக்கூடிய அந்த கிருபை எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால் அப்படின்னு ஆசீர்வதித்து ஜெபிக்கிறாங்க. பொருளாதாரத்தில் ஒரு அற்புதம் செய்வதற்காய் ஸ்தோத்திரம், வேலை ஸ்தலத்தில் ஒரு அற்புதம் செய்வதற்காய் ஸ்தோத்திரம், குடும்பத்தில் ஒரு அற்புதம் செய்வதற்காய் ஸ்தோத்திரம், குழந்தைகளின் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வதற்காய் ஸ்தோத்திரம், எங்களுடைய ஆண்டவரே பாஸ்டர் விஜயண்டேவிடாய் அவர்கள் குடும்பத்தில் அற்புதம் செய்வதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இங்க இருக்கிற மூப்பர்களின் வாழ்க்கையில் அற்புதம் செய்வதற்காய் ஸ்தோத்திரம், ஒவ்வொருடைய குடும்பங்களில் அற்புதம் செய்வதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா போதகருடைய வீடுகளிலும் ஆண்டவருடைய சபைகளிலும் அற்புதம் செய்வதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய பாஸ்டர் ஆண்டவரே தில்குமார் அவர்களுக்காக, தலைமை போதகருக்காக விசேஷமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பமாய் அவரை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அபிஷேகத்தோடு தொடர்ந்து அவர்களை வழிநடத்த நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அந்த அருமையான போதகரோடு இணைந்து ஊழியம் செய்ய கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு தந்திருக்கிற நல்ல தேசத்திற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். தேசத்தின் அதிகாரிகளை ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு தந்திருக்கிற வேலைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். வேலையில் இருக்கிற ஆண்டவரே அந்த ஸ்பான்சர்களுக்காக, ஆண்டவரே உடன் ஊழியர்களுக்காக, தலைவர்களுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லோரும் இணைந்து ஆண்டவரே அன்பு நிறைந்தவர்களாக, உம்முடைய இரக்கம் காண்பிக்கிறவர்களாக, உம்முடைய சுபாவத்தால் நிறைந்து உம்முடைய குணாதிசயங்களால் அடையாளங்கள் நிறையப்பட்டு உம்மை போல வாழக்கூடிய கிருபை எங்களுக்கு தரும்படியாக எங்களை தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை ஒவ்வொருவருடைய இரத்தத்தின் மறைவிலாய் மறைத்து வழி நடத்துமாறு. இந்த வாரத்தில் அநேகர் அற்புதங்களை காணட்டும். இந்த வாரத்தில் எல்லோரும் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளட்டும், அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும், அற்புதமான விடுதலைகளை பெற்றுக்கொள்ளட்டும், அதிசயமான காரியங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்படி செய்வதற்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கண்ணீரோடு கூட கடந்து சென்ற இந்த யோசேப்பை அடிமையாக கடந்து சென்றான். ஆனால் அந்த தேசத்தின் உயர்ந்த அதிகாரியாய் நீர் மாற்றினீர் ஆண்டவரே. அதே போல இங்க கூடி வந்திருக்கிற எங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உயர்ந்த அடைக்கலத்தில் எங்களை வைக்கப் போகிறீர் ஆண்டவரே. மனுஷருக்கு பயப்படும் பயம் அது கண்ணியை வருவிக்கும், ஆனால் கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியாக எங்களை ஒவ்வொருவரையும் உயர்ந்த அடைக்கலத்தில் நீர் வைக்கப் போகிறாருக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களையும் எங்களுக்குள்ள சகலத்தையும் உம்முடைய கரங்களாய் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய நாமம் மட்டும் மகிமை எடுத்துக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய பிதாவாகிய தேவன் அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியம் வழிநடத்தும் சமாதானம் நம் அனைவரோடு கூட இருந்து இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் நம்மை காப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.